குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். நீ ஒன்றை ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அது கடவுள் உருவமற்றவர் என்பது. அப்படித்தானே? நல்லது. அசையும் பொருட்களாகவும் அசைவற்ற பொருட்களாகவும் உள்ள உலகம் முழுவதிலும் அவர் உணர்வு வடிவில் வியாபித்துள்ளார். இப்போது அந்த பாவனையிலேயே நிலைத்திரு. பலவந்தமாக பாவனையை மாற்ற தேவையில்லை. எல்லா உணர்வும் இறைவனின் உணர்வே என்பதை படிப்படியாக அறிந்து கொள்வாய். அவர் உணர்வு வடிவினர். அத்தியாவசிய தேவைக்காக பணம் சம்பாதிப்பது நல்லதுதான். இல்லாவிட்டால் உன் குழந்தைகளை யார் கவனிப்பார்கள்? கடமை இல்லை, செயல் இல்லை என்ற ஞானம் உனக்கு ஏற்பட்டால் பிறகு உன் குழந்தைகளின் கதி என்னாகும்? இப்போது இந்த பாவனையிலேயே இரு. பிறகு கடமை உணர்வு தானாகவே விலகும்போது அது வேறு விஷயம். சற்று கவனி. பணம் இருந்தால் மட்டும் போதுமா? ஜெயகோபால் சேனிடம் எவ்வளவோ பணம் இருக்கிறது. இருந்தும் கவலை. பிள்ளைகள் அவரை அவ்வளவாக பொருட்படுத்துவதில்லை. வாழ்க்கையில் வறுமை துன்பம் மட்டுமா உள்ளது? ஒரு பக்கம் 6 விரோதிகள், அத்துடன் நோய், கவலை எல்லாம் உள்ளன. போதாக்குறைக்கு பிறர் மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, பெயர், புகழ், நாட்டம் இவையும் உள்ளன. நான் ஏன் ஒரே வழியில் மட்டும் போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆகவே பிருந்தாவனத்தில் இருக்கும்போது வைணவ துறவியின் உடைகளை அணிந்து 3 நாட்கள் அந்த பாவனையிலேயே இருந்தேன். மீண்டும் தட்சிணேஸ்வரத்தில் இருந்தபொழுது ராம மந்திர தீட்சை பெற்றுக்கொண்டேன். நெற்றியில் நீண்ட நாமம், கழுத்தில் மாலை எல்லாம் அணிந்திருந்தேன். சில தினங்களுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். ஒருவனிடம் ஒரு தொட்டி இருந்தது. துணிகளுக்கு சாயம் போட்டுக்கொள்ள பலர் அவனிடம் வருவார்கள். அந்த தொட்டியில் சாயம் கரைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் துணியை நனைத்தால் யாருக்கு எந்த நிறம் தேவையோ அந்த நிறம் துணியில் வந்துவிடும். இந்த அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்த ஒருவன் சாயக்காரனிடம் வந்து, நீ வைத்திருக்கும் அந்த மாய சாயத்தை எனக்கு கொடு என்று கேட்டான். ஒரு மரத்தில் பச்சோந்தி ஒன்று இருந்தது. ஒருவன் அதை பார்த்தபோது அது பச்சை நிறமாக இருந்தது. இன்னொருவன் பார்த்தபோது கருப்பாக இருந்தது. மற்றொருவன் பார்த்தபோது மஞ்சளாக இருந்தது. இப்படி பலர் பல நிறமுள்ளதாக அந்த பச்சோந்தியை கண்டனர். பிறகு அது பச்சை என்றும் சிவப்பு, மஞ்சள் என்றும் தங்களுக்குள் சண்டையிட ஆரம்பித்தனர். கடைசியில் அந்த மரத்தின் அடியிலிருந்த ஒருவனிடம் சென்று கேட்டபோது அவன் கூறினான், நான் இந்த மரத்தின் அடியில்தான் இரவு பகலாக இருக்கிறேன். இந்த பிராணி ஒரு பச்சோந்தி. வினாடிக்கு வினாடி இது தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். சில சமயம் நிறமில்லாமலும் இருக்கும் என்றான். இதேபோல கடவுள் பல்வேறு நிலைகளில் பக்தனுக்கு காட்சி கொடுக்கிறார். இறைக்காட்சி பெற்றவனுக்குத்தான் கடவுளை பற்றி தெரியும்.